Hello viewers, நான் உங்க ராஜபாண்டியன் ராஜேந்திரன். ஸோ ஐடி ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் கிட்டத்தட்ட ஸ்டார்டிங் சேலரி 4.5 lakh சேலரி ப்ளஸ் இன்சென்டிவ்ஸும் தராங்க. ஸோ இந்த ரோலை பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஜெரோதா பற்றி யாருமே தெரியாதவங்க இருக்க முடியாதுன்னு சொல்ல முடியும். ஸோ அந்தளவுக்கு இப்போ வந்து ஜெரோதா ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஸோ ஜெரோதா ரீசெண்டாக ஒரு கம்பெனிக்கு ஃபண்ட் பண்ணி அவங்க வந்து ஒரு இன்சூரன்ஸ் டிவிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் டிட்டோ இன்சூரன்ஸ். ஸோ இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு 2 ஓப்பனிங்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிமோட் ஜாப். ஸோ இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் பண்ணலாம். நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக ஆஃபீஸ் வரணுன்ற எந்த ஒரு நீடுமே கிடையாது. லிங்க்டின்ல டாப் 25 கம்பெனி ஸ்டார்ட் அப்ஸ்ன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு போட்டிருந்தாங்க. அதில் டிட்டோ இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 12வது பிளேஸில் இருக்கிறாங்க. இவங்களோட ஹெட்கவுண்ட் வந்து 150. இவங்க வந்து பேஸ்டாக பெங்களூர் கம்பெனி தான். பட் இவங்க வந்து முழுக்க நிறைய ரிசோர்ஸஸ் வந்து ரிமோட் ஜாப்ஸ் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 50% எம்ப்ளாயிஸ் பார்த்தீங்க அப்படின்னா Tier 2, Tier 3 சிட்டிஸ்லேருந்து எடுக்கிறாங்க. அதாவது மெட்ரோ இல்லாத சிட்டிஸ்லேருந்து எடுக்கிறாங்கன்னு போட்டிருக்காங்க. இன்சூரன்ஸ் அட்வைசர். ஸோ இந்த ரோல் இங்கே ரிமோட்னு போட்டிருக்காங்க. ரிமோட்னா வேறு ஒன்றுமே கிடையாது. இது வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான். ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த ஜாப்பை பார்க்க முடியும். அதோட இது வந்து ஃபுல் டைம் ரோல். ஸோ உங்களுக்கு வந்து டெடிக்கேட்டடாக நீங்கள் இதுக்கு வேலை பார்க்குறதுக்கு அவங்க சேலரி கொடுத்துருவாங்க. ஏன்னா நம்ம ஊரில் நிறைய பேர் எல்ஐசி ஏஜென்ட்டில் ஒர்க் பண்ணவங்க அவங்க ஏதாவது பாலிசி எடுத்தால் தான் அவங்களுக்கு வந்து கமிஷன்ஸ் கிடைக்கும். பட் இந்த ரோல் அப்படி கிடையவே கிடையாது. ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு சேலரி இருக்கும், ப்ளஸ் வந்து உங்களோட கமிஷன்ஸும் எக்ஸ்ட்ராவாக வரும். ஸோ இந்த டிட்டோ அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஃபின்டெக் ஐடி கம்பெனின்னு சொல்லலாம். ஸோ இவங்க வந்து ஆல்ரெடி லிங்க்டின்ல 25 டாப் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் லிஸ்ட்டில் இவங்க வந்திருந்தாங்க. ஸோ அதோட இவங்க வந்து ஜெரோதானால வந்து இவங்க வந்து ஃபண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஜெரோதா பற்றி தெரியாதவங்க யாருமே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ இவங்களோட பேசிக் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இவங்களோட யூசர்ஸுக்கு டைரெக்டாகவோ அவங்களோட ரெக்கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ரெக்கமெண்டட் அவங்களுக்கு என்ன பாலிசிஸ் வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணணும். ஸோ அதுதான் உங்களோட ரோலாகவே இங்கே இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி இன்சூரன்ஸ் பேக்ரவுண்டில் இருந்ததே கிடையாது, எனக்கு இந்த ரோல் எப்படி செட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி, அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2 months ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுப்பாங்க. ஸோ அது மூலமாக இதில் பாலிசிஸ் எப்படி இருக்குது, ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், அது இந்த 2 months ட்ரைனிங்கில் உங்களுக்கு வந்து எல்லாமே கிடச்சிடும். ஸோ இதுக்கு பேசிக்காக உங்களுக்கு இருக்க வேண்டியது எல்லாமே நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில். நீங்கள் வந்து நிறைய இடத்தோட ஜெல்லாகி நல்லா பேச தெரிஞ்சிருந்துருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. இன்னொன்று உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஐடி ஸ்டார்ட் அப் கம்பெனி சொன்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சிருந்துருக்கணும். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னாலே போதுமானது தான். ஸோ இதை வச்சே நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ண முடியும்னு தான் சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து வெறும் பேசிக் ரெக்யர்மெண்ட்ஸ் தான். ஸோ இவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அவங்க கொடுக்குற சேலரின்னு பார்த்தீங்கன்னா 4.5 lakhs per annum அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ்டுன்னு போட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக இதுக்கு குறைஞ்சிருக்காது. பட் இதில் மேபி உங்களுக்கு வந்து இல்லை பிஎஃப் இல்லை டேக்ஸ் இந்த மாதிரி இருக்க ஒரு சில காம்பனன்ட்ஸ் வந்து எடுக்கலாம். அதோட உங்களுக்கு வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து இன்சென்டிவ்ஸும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான லீட் ஜென் இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாமே அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இவங்களோட இன்டர்வியூ ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளாக அவங்களே போட்டிருக்காங்க. 4 ரவுண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் கால். ஸோ அது வந்து ஜென்ரலாக அவங்க ஹெச்ஆரோட நீங்கள் வந்து பேசுவீங்க. ஸோ இதில் அந்த ஹெச்ஆரே உங்களுக்கு எந்த அளவுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குது அப்படின்றது வந்து ஓரளவுக்கு எவாலுவேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து டாஸ்க் 1ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் டாஸ்க் கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் வந்து எப்படி நீங்கள் சொல்யூஷன் கொடுக்குறீங்க அப்படி மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இந்த 2 டாஸ்க்கையும் உங்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டு அதை அவங்க இவாலுவேட் பண்ணி அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து 4th ரவுண்டுக்கு அனுப்புவாங்க. அதாவது ஃபைனல் மேனேஜரல் டெசிஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இந்த ரவுண்டில் உங்களை வந்து இந்த ஜாபுக்கு எடுக்கலாமா, நீங்கள் சூட்டபுளாக இருக்கீங்களா இல்லையான்றது இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்திருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. ஸோ அதோட உங்களுக்கு வந்து ஆஃபர் லெட்டர் ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு இந்த 4.5 lakhs per annum அப்படின்றக்கான ஆஃபர் லெட்டர் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாபோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதில் நீங்கள் இந்த அப்ளை நவ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணணும். நீங்கள் ஒன்ஸ் அந்த அப்ளை நவ் பட்டனை கிளிக் பண்ணாமே இங்கே சப்மிட் யுவர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இங்கே வந்து ஜஸ்ட் உங்களோட ரெஸ்யூமே அப்லோட் பண்ணணும். நீங்கள் வந்து ஆல்வேஸ் உங்களோட ரெஸ்யூமே PDF ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணுங்கள். உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், இதில் நீங்கள் எது மூலமாக இந்த ஜாபை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இங்கே யூடியூப் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்தா நீங்கள் போகிறீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அதனால் யூடியூப்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட இங்கே ஐ எம் நாட் அ ரோபாட் அப்படின்றத கேப்சாவை கிளிக் பண்ணிட்டு முடிச்சிட்டிங்கன்னா சப்மிட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இதோட ஹோல் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேபி 1 or 2 வீக்ஸ்க்குள்ள நீங்கள் வந்து அவங்களோட ஹெச்ஆர்ட்டர்னு உங்களுக்கு வந்து கால்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டென்ட் ரைட்டர் இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் டிவிஷனுக்கான ஒரு ஓப்பனிங்கும் அவங்கள்ட்ட இருக்குது. இதுவும் முழுக்க ரிமோட் ஜாப், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான். ஸோ இதுக்கும் நீங்கள் வந்து ஆஃபீஸ் வரணுன்ற நீட் கிடையாது. அவங்க கொடுக்குற வெல்கம் கிட்டில் உங்களுக்கு வந்து லேப்டாப்ஸ் அதுக்கான ரெலவெண்ட்டாக உங்களுக்கு என்ன இந்த ஒர்க்குக்கு தேவைப்படுறது எல்லாமே அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே. பட் வந்து நீங்கள் இதுக்கு பார்க்குறது எல்லாமே உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங்கில் கண்டென்ட் ரைட்டிங்க்கு அட்லீஸ்ட் ஓரளவுக்கான நாலேஜ் இருக்கணும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 1 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த ரோலில் நீங்கள் ஒர்க் பண்ணுறது போனது எல்லாமே
எல்லாமே அவங்களோட இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸுக்கான கண்டென்ட் ரைட்டிங்க்கு SEO டீமோட நீங்கள் வந்து கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அதனால தான் இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு லிட்டில் எக்ஸ்பீரியன்ஸாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிளாக் வச்சு ரன் பண்ணி இருந்திருக்கீங்க, இல்லைனா நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட் டிவிஷன் டீமில் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் வந்து இந்த SEO அப்பார்ட்லாம் நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்திருக்க மாதிரி ஒரு ஐடியா இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். பட் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப அதுக்கான ரெஃபரன்ஸும் உங்களால் கொடுக்க முடிஞ்சுன்னா அது நல்லாவே இருக்கும். இந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்களுக்கு வந்து நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் தெரிஞ்சிருந்திருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து கண்டென்ட் ரைட்டிங்ன்ற வர்றப்ப ஸோ உங்களுக்கு வந்து ஆப்வியஸாகவே இங்கிலீஷ்ன்றது வந்து நல்லா உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்திருக்கணுன்ற ஒரு ஸ்கில். இன்னொன்று அதை நீங்கள் எழுதுறதுன்றது ஒரு ஸ்டோரி டெல்லிங் வேன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக நல்ல ஒரு ப்ரெசென்டபிள் வேயாக சொல்ல தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறது. அதே மாதிரி இந்த ரோலுக்கு நீங்கள் வரணும்னா அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 1+ இயர்ஸாகவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் ஃபினான்ஸ் டொமைனில் இருந்துச்சுன்னா ரொம்ப ஆடட் அட்வான்டேஜ். சப்போஸ் இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது. பட் ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயத்த நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சுருக்கமாக சொல்ல முடியும், ஒரு ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்ல முடியுன்ற மாதிரி இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். பட் ஆனால் அந்த ஸ்கில்லை வந்து நீங்கள் வந்து ரைட்டிங்கில் வச்சுருந்துருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது இந்த மாதிரி ரைட் பண்ணது, ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டது, இல்லை ஏதோ ஒன்று நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக ரைட் பண்ண மாதிரி ஏதோ ஒன்று ரெஃபரன்சஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் அதையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இமேஜை வந்து இவங்களுக்கு வந்து நீங்கள் அனுப்புகிறப்ப உங்களோட ரெஸ்யூமில் அட்டாச் பண்ணிக்கோங்க. சேலரின்னு பார்க்குறப்ப இவங்களோட சேலரிஸ் வந்து ஆல்ரெடி காம்படிட்டிவாக தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி சொல்கிற இந்த இன்சூரன்ஸ் அட்வைசர் ரோலுக்கு கிட்டத்தட்ட 4.5 lakhs அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ரோல். ஸோ கண்டிப்பாக அதை விட சேலரி வந்து இது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இங்கே ஓப்பனாக போட கிடையாது. அதோட மற்ற என்ன பெனிஃபிட் போட்டிருந்தாங்களோ, அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருந்தது, இல்லை வந்து பர்க்ஸ் போட்டிருந்தது எல்லாமே உங்களுக்கும் அப்ளிகபிளாக ஆகும். இவங்களோட இன்டர்வியூ ப்ராசஸும் இதில் 4 ரவுண்டு போட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ரவுண்டு பார்த்துட்டிங்கன்னா HR இன்ட்ரோடக்ஷன் கால். ஸோ அது வந்து பேசிக்காக ஒரு HR இவாலுவேட் பண்ணுறது தான் உங்களோட ரெஸ்யூம் பேஸ் பண்ணி. ஸோ அதே மாதிரி 2வது ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க. அதில் அந்த நீங்கள் டாஸ்கில் வந்து எப்படி கோப்பப் பார்க்குறீங்க, அந்த கண்டென்ட் ரைட்டிங் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதில் SEOs எல்லாம் எப்படி இருக்குன்றதுலாம் அவங்க பார்ப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி செகண்ட் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. செகண்ட் இன்ட்ராக்ஷன் சொல்கிறப்ப இது அந்த மார்க்கெட்டிங் டிவிஷனில் SEO டீம் இருப்பாங்க. ஸோ அவங்களோட நீங்கள் வந்து இந்த ஒரு டிஸ்கஷனில் இருப்பீங்க. அப்போ அந்த டிஸ்கஷனில் நீங்கள் சொல்கிற ரைட்டிங்கும் உங்களுக்கும் எப்படி கேப்பபிலிட்டி இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து சும்மா டம்மியாக ஏதோ ஒரு இதில் போய் ரைட் பண்ணி அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அதில் வந்து அவங்க வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணி தான் அவங்க வந்து எடுத்துக்கிடுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு உங்களை எல்லாமே ஓகே அப்படின்னு மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ஃபைனல் மேனேஜர் ரவுண்ட் அனுப்புவாங்க. இந்த ரவுண்டில் பேசிக்காக உங்களோட ஆஃபர், ஜாயினிங் டேட், இந்த மாதிரியான ஒரு சில டிஸ்கஷன் தான் நடக்கும். அந்த டிஸ்கஷன் பேக்கேஜ் எல்லாமே ஓவர் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆஃபர் லெட்டரை இஷ்யூ பண்ணிவிடுவாங்க. அந்த ஆஃபர் லெட்டரை வச்சுட்டு நீங்கள் வந்து ரிமோட் ஜாபாக ஜாயின் பண்ணி ஒரு கண்டென்ட் ரைட்டராக மார்க்கெட்டிங் டிவிஷனில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ இது பார்க்க வெறும் சின்ன கம்பெனி மாதிரி இப்போ இருக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. இது வந்து ஒரு டாப் 25 லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ மேபி இன் 5 இயர்ஸில் இது ஒரு யூனிகார்ன் கம்பெனியாக மாறுறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2 ஜாபுக்குமே பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து Tier 2 Tier 3 சிட்டிஸ்லேருந்து தான் வந்து பர்சன்ஸ் வந்து நிறைய பேர் ஹையர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து மெட்ரோவில் இல்லை பெங்களூரில் இல்லை, சென்னையில் இல்லை, நான் வேறு ஊரில் இருக்கிறேன் அப்படின்னு நினச்சனா நீங்கள் வந்து ஒரி பண்ண தேவையே கிடையாது. இந்த ஜாபுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அட்லீஸ்ட் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.